ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குட்டீஸ்க்கு என்ன டிஃபன் பாக்ஸ், நமக்கு என்ன லஞ்ச் ரெசிபீஸ் அப்படின்னு நைட்டே ஒரு பிளான் பண்ணி வச்சா தான் மார்னிங் எந்திரிச்சு டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சு ஐடியா பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக நடக்காத காரியம். ஸோ எப்பயும் போல் ரெகுலராக ஒரு இஞ்சி டீயோட நம்ம காலை பொழுது ஸ்டார்ட் ஆகுது. குட்டீஸ்க்கு வந்துட்டு சூப்பராக பொட்டேட்டோ ரைஸ் வச்சுட்டு டிஃபனுக்கும் சாப்பிட்றதுக்கும் கொடுத்தாச்சு. நெத்திலி மீன் கொஞ்சம் கிடச்சிது, அதை நல்லா வாஷ் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மீன் வறுவல் மசாலா போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா 2 சைடு பொரிச்சு எடுத்தோம்னா அட்டகாசமான மீன் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ரெடி பண்ணுறக்குள்ளேயும் தான் போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா வேக வச்ச சுண்டல் பயிறு உள்ளே போட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றி உப்பு போட்டு ஒரு சின்ன சைஸ் தேங்காய் அதையும் அரைச்சி உள்ளே ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா பச்சை வாசம் போச்சுன்னா சூப்பரான நமக்கு வந்துட்டு புளிக்குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் பார்த்துட்டிங்கன்னா சூடான ஒயிட் ரைஸு, நம்ம வச்ச புளிக்குழம்பு பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, நல்லா கெட்டியாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா பூண்டு ரசம், குருமிளகு, பூண்டெல்லாம் போட்டு அட்டகாசமான ரசம், குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் தாளிச்சது. இது நம்ம பொரிச்ச மீன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அப்பளம், கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்தது எல்லாத்தையும் வச்சுட்டு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டாச்சு. தயிர் பக்கத்தில் வந்துட்டு மாடு இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக தயிர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருக்கேன். நல்ல சூப்பரான காற்று. இது பார்த்துட்டிங்கன்னா அரளி செடி சாலை ஓரங்களிலும் ஏரி பகுதிகளிலும் பராமரிக்கப்படாத இடங்களிலும் கிராம பகுதிகளில் அதிகமாக வளர்றதை பார்க்கலாம். விஷமுள்ள மூலிகைகளில் இந்த அரளியும் ஒன்று. தன்னிச்சையாக வளரக்கூடிய உருண்டை வடிவிலான காய்களையும் வெண்மை நிறம், மஞ்சள் நிறம் கொண்ட அழகான பூக்களையும் கொண்டதாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப பாய்ஷன், உயிரை கூட எடுத்துரும். இது வந்துட்டு வெங்காய செடி நாற்று, அது சூப்பராக இருக்குது. அப்படியே காற்று சுற்றிலும் பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. காற்று ரொம்ப சிலு சிலு சிலுன்னு சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கன்னுக்குட்டிக்கு வந்துட்டு அந்த மசாலாவை கட் பண்ணி அந்த இதை கட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே கொடுத்தா அது சாப்பிடாது போல், அதனால் அதை கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பிளாக்கி சூப்பராக இருக்கால, இவ கண்ணு பாருங்க எவ்வளோ முட்டை கண்ணு அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது கூடயே விளையாண்டுட்டு இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. குட்டீஸ்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வரணும். என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.